போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம், விதைத்திடும் விடுதலை தாகம், நம்மில் என்றும் தந்திடும் வேகம். இயேசு அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்றார். நயின் ஊர் கைம்பெண் மகனின் இறுதி ஊர்வலம். தாயின் கைவிடப்பட்ட நிலை இயேசுவின் கவனத்தை பெற்றாலும் ஓர் இளைஞன் வாழ வேண்டும் என்ற காரணமும் இப்புதுமைக்கு இயேசுவை நிர்பந்தித்தது. சூழலை உடனே புரிந்து கொண்டு யாரும் அழைக்காமலே தானாக சென்று இளைஞனை உயிர் பெறச் செய்கிறார் இயேசு. இளைஞனை உயிர் பெறச் செய்ய மரணத்தின் விதியை மாற்றுகிறார். சமூக சமய சடங்குகளை மீறுகிறார். இளைஞனின் உயிர்ப்பில் தனது உயிர்ப்பை முன் குறித்து காட்டுகிறார். இந்நிகழ்வால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று மக்கள் கடவுளை புகழ்ந்தனர். நமது இளைஞர்கள் துடிப்பும் துணிவும் கொண்டு தீமையை வெல்லும் போருக்கான படைக்கு செல்ல வேண்டியவர்கள். இறையாட்சி சமூகத்தை படைப்பதற்கு செல்ல வேண்டியவர்கள். பாடையில் செல்லக்கூடாது. இலக்குகள் இல்லாமல் தொலைநோக்கு பார்வையை தொலைத்து ஆளுமையை சிதைக்கும் பழக்கங்களுக்குள் சிக்கி விமர்சன அறிவை விட்டுவிட்டு சுயநலத்தில் மட்டும் வாழ்வதும் மரணமே. ஒரு இளைஞனின் ஆன்மாவை மீட்க சுப்பேர்கா என்ற குன்றிலிருந்து வல்தோக்கு வரை நாவினை தரையில் தேய்த்து வர தயாராக இருக்கின்றேன் என்றார் தொன் போஸ்கோ. காரணம், எந்த இளைஞனையும் இழக்கக்கூடாது, எந்த இளைஞனும் இறக்கக்கூடாது. எனவே அவர் வாழ்ந்த வல்தோக்கோ அனைத்து இளைஞர்களும் வாழ்வதற்கேற்ற இல்லமாக இருந்தது. இறைவா, ஒவ்வொரு இளைஞனும் வாழ்வை பற்றிய பார்வையை வளப்படுத்தி அதற்காக தங்களை வலுப்படுத்தி அன்றாட சவால்களை சந்தித்து வாழும் பயணத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உடன் நடக்க வரம் தா.